தமிழகத்திற்கு வருகை தந்த பாஜக புதிய தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் நிதின் நபீன் பாஜக தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க வருகை தந்த அவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், புதுவை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை குஷ்பு சுந்தர், கரு நாகராஜன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு புதிய செயல் தலைவர் மிகப்பெரிய சக்தியாக இருப்பார் என்றார். வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த இறந்தவர்கள் பெயர்களை நீக்கி சரி செய்யும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பதாகவும், அதற்காகவே SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் அரசியல் செய்வதற்காகவே SIR-ஐ திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்த்ததாகவும் எல் முருகன் விமர்சித்தார். SIR பல வருஷமா நடக்கல. அதாவது பல வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லது இரட்டை இடங்களில் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது. அதை தான் செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த தேர்தலில் இந்த SIR பண்ண வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளுடைய விருப்பம். அரசியலுக்காக தான் திமுக எதிர்த்தாளர்களுடைய, ஆனால் அது தேவை என்பது அனைவருக்கும் பாராளுமன்றத்தில் விவாதங்கள்ல அவங்க எல்லாருமே கூட கலந்து கொண்டு அந்த விவாதங்களில் கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். இதனிடையே இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விருத்தாச்சலம் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.